பணத்தை புடி. திடீர்னு ஏதுப்பா இவ்ளோ பணம்? அத பத்தி உனக்கு என்ன கவலை? மாப்பிள்ளை வீட்டுல கேட்டபடி பணம் கிடைச்சிருச்சுல, நீ போய் சந்தோஷமா வாழ்ற வழியை மட்டும் பாரு. ஏங்க, அவ கேக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு? திடீர்னு இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா? ஆமாண்டி, நான் போய் கொள்ளையடிச்சு பணத்தை கொண்டு வந்திருக்கேன். பின்னாடியே போலீஸ் வருது. ஆளை பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இந்தா பையில வை. இந்தா இந்தா. இந்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கார் வந்துருச்சு, சீக்கிரம். ஏங்க, நீங்களும் கூட வரலாம்ல? இல்லம்மா, திருவிழால நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை தான், என்னால வர முடியாது. நீ மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிரு. வரேன்ப்பா. என்னப்பா மாஸ்க்லாம் போட்டிருக்க? ஐயா, உடம்பு முடியல, கார்ல வரவங்களுக்கு பாதிச்சிடக்கூடாதுல்ல, அதான். அப்படியா? சரிங்க தம்பி. வரேன்ப்பா, உடம்ப பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. எந்த குறையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணும். எதுனாலும் அப்பா இருக்கேன், நீ கவலைப்படக்கூடாது. தம்பி ஐயா, பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிங்க. யார் ஐயா, நீங்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கார் அனுப்பி வச்சிருக்காங்க. என்னது, மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா? ஆமாங்கய்யா. இப்பதானே ஒரு கார் வந்துச்சு. என் பொண்டாட்டியும் மகளும் அந்த கார்ல தானே ஏறி போனாங்க. இல்லைங்கய்யா, இதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அனுப்புன காரு. போன் வருது, இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? ஹலோ, இப்போ நான் யாருன்னு தெரியணுமா இல்ல உங்க பொண்டாட்டியும் மகளும் எங்க இருக்காங்கன்னு தெரியணுமா? நீங்க யாரு? என் பொண்டாட்டி மரகதம், இந்திராலாம் எங்க இருக்காங்க? அவங்க எது கூட்டிட்டு போனீங்க? எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க? நான் அவங்க கிட்ட பேசணும். சாரி சார், நான் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்க கிட்ட பேச முடியும். அதுவும் நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான். உண்மையா? என்ன உண்மை? பணம் வந்துட்டா பழசெல்லாம் மறந்துரும்ல. உண்மைனா என்னன்னே தெரியாம போயிரும்ல. எல்லாம் பணம் படுத்துற பாடு. யார் நீங்க? என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உண்ட வீட்டுக்கும் ரெண்டகம் பண்ணிட்டு ஊருக்கும் துரோகம் பண்ணிட்டு உங்க பொண்ண வாழ வைக்கிறது எப்படின்னு புரிஞ்ச உங்களுக்கு நான் பேசுறது மட்டும் புரியல. ஹலோ, நீங்க யாருங்க? பொறுமை பொறுமை பொறுமை, பதட்டப்படாதீங்க. பெரிய வீட்டு பையனை கடத்த ஹெல்ப் பண்ணும்போது மட்டும் எவ்ளோ நிதானமா பொறுமையா தெளிவா எல்லா வேலையும் செஞ்சீங்க. இப்போ ஏன் பதறீங்க? இப்ப புரியுதா? போய் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா உண்மைக்கு முன்னால வந்து நிக்கிற தைரியம் போய்க்கு என்னைக்கும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவும் பண்ணல. இந்த திடீர் பணக்காரங்க மட்டும் இல்ல, திடீர்னு தப்பு செய்யறவங்களும் ஈஸியா மாட்டிப்பாங்க உங்கள மாதிரி. ஒன்னும் பண்ணலன்னு சொல்லும் போதே ஒத்துறதில்ல உங்களுக்கு. நீங்க எங்க தெரியுமா தப்பு செஞ்சீங்க? சூர்யா வீராவை அடிக்கும் போதும் பஞ்சாயத்துலயும் எகிரி எகிரி அந்த ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அங்கதான் சார் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இல்லையே, நான் எதுவும். இருங்க, நான் இன்னும் முடிக்கலையே. உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புற 2 செகண்ட் முன்னால உங்க வீட்டுக்கே வந்து உங்க கண் முன்னாலேயே உங்க பொண்டாட்டியையும் பொண்ணையும் தூக்கிட்டோம். இன்னும் என்கிட்ட எதை மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்களா புரிஞ்சுப்பீங்க, செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துப்பீங்கன்னு தான் நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு வழிய காணுமே. மேலும் மேலும் மறைக்க தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பொண்ணை விட நீங்க மாட்டிக்க கூடாதுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லங்க, ஒரு மனுஷன் சுயநலமா இருக்கலாம், அதுக்காக இப்படியா? அப்படிலாம் இல்லங்க.
எனக்கு மரகதம் இந்திரா இவங்க 2 பேரும் தாங்க முக்கியம். ஆ, உங்க பொண்ண வாழ வைக்க இன்னொரு வீட்டு பையனை கடத்துற அளவுக்கு நல்லவர் தானே நீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். அந்த இடத்துக்கு உடனே வாங்க. தனியா யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ நீங்க லொகேஷன் உடனே அனுப்புங்க, நான் வந்துடுறேன். வாங்க. சூப்பர் நந்தினி, மிரட்டிட்ட. ஆனா சூர்யா சாரை கண்டுபிடிச்சாதான் எனக்கு நிம்மதி. கண்டுபிடிச்சிடலாம் நந்தினி. முதல்ல அந்த ஆளுக்கு லொகேஷன் அனுப்பி விடு. ஆ சரி, லொகேஷன் அனுப்புங்க. என்னடா பாக்குற? உன்னை எரிக்கிறதுக்கு கிரசன். அல்ல ஏய் 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 சின் டேய் ராஜாங்கம், வேண்டாம். தப்பு பண்ற ராஜாங்கம், வேண்டாம். என்னடா சொன்ன? எங்களை அழிக்கிறது தான் உன்னோட கடைசி ஆசையா? ஆசை நிறைவேறாம செத்து போனா அடுத்த ஜென்மத்துல பிறந்து வா, அப்போ என் கையால தான் உனக்கு சாவு. மரகதம், இந்திரா எங்க இருக்கீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க நாங்களே தான். ஊருக்குள்ள பெரிய மனுஷனா காட்டிக்கிட்டு இப்படி சில்லறத்தனமா வேலை செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? சூர்யாவை எங்க வச்சிருக்கீங்க? அந்த ராஜாங்கத்துக்கு உடந்தையா இருந்து கடத்த வச்சது நீங்க தானே? ஒழுங்கா உண்மையெல்லாம் நீங்களா சொல்லிட்டா நல்லது. இல்லன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஏற்கனவே கொலை கேஸ்ல மாட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? இப்ப என் பொண்டாட்டி பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமா பேச சொல்லி மிரட்டுறீங்களா? மிரட்டுறோமா? இப்ப போன்ல பேசும்போது உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டது யாரு? உண்மையா? எந்த உண்மையை ஒத்துக்கிட்டேன்? உங்க புருஷன் செஞ்ச கொலைய நான் செஞ்சேன், நான் ஒத்துக்கிட்டேன். ஏயா, சூர்யா சார் குடும்பத்தையும் மகேஷ் சார் குடும்பத்தையும் முதுகுல குத்திட்டு இப்ப நல்லவே மாதிரி வேஷம் போடுறியா? நல்லவ மாதிரி வேஷம் போடுறது நானா இல்ல அந்த 2 குடும்பமா? இப்போ சூர்யாவை கடத்தினது ராஜாங்கம், அதுக்கு ஹெல்ப் பண்ணது இவரு. இப்ப சூர்யா எங்க இருக்காரு அது மட்டும்தான் எங்களுக்கு இப்ப தெரியணும். என்ன மிரட்டுறீங்களா? ஆமா, மிரட்டுறோனே வச்சுக்கோங்க. உங்க பொண்டாட்டி புள்ளைய இப்ப பாக்கணும்ல. இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வைங்க, என் பொண்டாட்டியும் புள்ளையும் தன்னால வீட்டுக்கு வந்துட போறாங்க. கேட்டியா ஆனந்தி? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாராம்.